ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல பயிற்சி 3.19ல உள்ள 12th சம் தான் பார்க்க போறோம். இந்த சம் பார்க்க முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மேட்ரிக்ஸ் மாடல்ல வந்து ஒரு 4 சம் போட்டுக்கிறோம். அந்த 4 சம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. காரணம் என்னன்னா அதில் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கில் உள்ள வீடியோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதில் எல்லா விஷயமே முடிஞ்சிடும். சரி, அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். நான் இதிலே கொஞ்சம் பேசிக் சொல்கிறேன். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த மேட்ரிக்ஸை வந்து ஏ மேட்ரிக்ஸ், அதை வச்சு a² - 5a + 7i = 0 என சரிபார்க்க சொல்கிறாங்க. அதாவது a² கண்டுபிடிச்சிட்டு 5a கண்டுபிடிச்சிட்டு 7i கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கால்குலேஷனை பண்ணால் உங்களுக்கு வந்து கடைசி ஆன்சர் வந்து 0 வரும்னு சரிபார்க்க சொல்கிறாங்க. வாங்க நம்ம சரிபார்க்கலாமா? இப்போ நம்ம பழைய வீடியோ பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி நீங்களே போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து புரியுதுன்னு பார்ப்போம். இப்போ முதல் a² தான் கண்டுபிடிக்கணும். a² என்னது? a × a தானே a². அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 3 - 1 1 2. அதே மாதிரி இன்னொரு என்னது? 3 - 1 1 2. இதானே a² என்னது? a × a தான் a². இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னா ரோன்னு அர்த்தம், செகண்ட் மேட்ரிக்ஸ்னா காலம் அர்த்தம். அதாவது ஒரு ரோ எடுத்துட்டோம்னா அந்த செகண்ட் மேட்ரிக்ஸில் 2 காலத்தை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோமா? ஃபஸ்ட் ரோ என்னது? 3 1 இருக்கு. இந்த ரோ வச்சு இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 எத்தனை? 9. ஓருன்னா 1, ஒரு 3 3, ஒரு 2 2, ஒரு 3 3 -3, 2 × -1 -2, -1 × 1 -1, 2 4. இதை கண்டுபிடிக்கலாமா? 9ல் 1 போனால் எத்தனை? 8. -3 -2 -5. 3 2ஐயும் கூட்டினா எத்தனை வரும்? 5 வரும். -1 + 4 எத்தனை? 3. இது என்னது? a² வேல்யூ. இப்போ a² கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 5a கண்டுபிடிக்கணுமா? 5a கண்டுபிடிக்கணும். 5a என்னது? 5 × a வேல்யூ என்னது? 3 1 -1 2. 3 1 -1 2. இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. I 3 15. 5 × -1 -5. ஒரு 5 5, I 2 10. இது எதோட வேல்யூ? 5a வேல்யூ. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. a² கண்டுபிடிச்சாச்சு, 5a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 7i கண்டுபிடிக்கணுமா? 7i கண்டுபிடிக்கணும். 7 × i என்னது? என்னது? ஐனா எப்போதுமே 1 0 0 1 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 7 × i வேல்யூ என்னது? 1 0 0 1. இதான் என்னது? i வேல்யூ. இப்போ 7 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 1 7 0 0 7. இதான் என்னது? 7i. புரிஞ்சா? இப்போ நம்ம a² கண்டுபிடிச்சாச்சு, 5a கண்டுபிடிச்சாச்சு, 7i கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா படி பண்ணுமா? எழுதுங்க அந்த ஃபார்முலா. a² - 5a + 7i. சரியா? இதெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ a² வேல்யூ என்னது? a² வேல்யூ எழுதுங்க. கண்டுபிடிச்ச வேல்யூ a² என்னது? 8 5 - 5 3. 8 5 -5 3. a² எழுதியாச்சா? a² அடுத்து என்ன இருக்கு? இங்க என்ன அடையாளம் இருக்கு? மைனஸ் அடையாளம் இருக்கு. மைனஸ் போட்டுக்கோங்க. 5a வேல்யூ என்னது? 15 - 5 5 10. 15 - 5 5 10. இது என்னது? 5a வேல்யூ. அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் 7i வேல்யூ என்னது? 7 0 0 7.
7 0 0 7. இதெல்லாம் என்ன பண்ணணும்? கூட்டல் கழித்தல் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா? சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். இப்போ எல்லா மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுங்க. இது என்ன இருக்கு? 8 இருக்கு. இது என்ன இருக்கு? -15 இருக்கு. இது என்ன இருக்கு? +7 இருக்கு. செகண்ட் இது எழுதுங்க. 5 இருக்கு. -5 இருக்கு. +0 இருக்கு. இப்போ இதை எடுத்து எழுதுங்க. -5 இங்க மைனஸ் இருக்கு, -5 இருக்கு. மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். அப்ப +5 +0. அடுத்து லாஸ்ட் இது எழுதுங்க. 3. அடுத்து -10. அடுத்து +7. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 7 கூட்டினா 15. 15ல 15 போனா 0. -5 +5 அடி போயிடும். அப்ப இங்கே 0 வரும். அடுத்து 5 - 5 0ன்னு வரும். 7 3 10. 10ல 10 போனா என்ன வந்துரும்? 0ன்னு வந்துரும். அப்ப ஆன்சர் என்னது? 0. அப்ப a² - 5a + 7i = 0 என சரி செய்யப்பட்டது அப்படி எழுதிருங்க. இப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த கணக்கு முடிஞ்சிச்சு. இந்த கணக்கு தான் கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கணக்கு தான் கட்டாயம் வரும். ஏன்னா இந்த மாதிரி கணக்கு வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நார்மலான உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு மைனஸு, அதாவது அடிஷனு மல்டிப்ளிகேஷனு கழித்தல் கூட்டல் பெருக்கல், இந்த 3 தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி கணக்கு வந்து முடிச்சிடலாம். ஸோ அந்த கணக்கு புரிஞ்சா, இந்த கணக்கு புரியாதவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வேறு மெத்தடில் எதுவும் ட்ரை பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்குறோம். பட் இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள். நம்ம சிம்பிளாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கணக்கு வந்து ஈஸியாக அடிச்சுட்டு இந்த மாதிரி கணக்குலாம் 5 மார்க் கொடுத்தா எப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த பேசிக்கான மேட்ரிக்ஸ் மெத்தட் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை வச்சு செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள 2 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். 5 ஏன்னா 5 × a முடிஞ்சு, 7 ஏன்னா 7 × i, ஐயோட வேல்யூ 1 0 0 1. இதை போட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்காது. அப்படி டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு கொஷின் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச சொல்யூஷன் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த 2 விஷயத்தையும் சேர்ந்து பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.